Good morning, students. Previous class we have studied about the root system and stem system. But the types of root system are பார்த்தோம் ஸ்டெம்ல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம். இதில் இன்னும் ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட லெசனில். லீஃப் அப்படிங்கிறத பற்றி இது பண்ண போகிறோம். நம்ம போன பாடப்பகுதியில் வேரினுடைய அமைப்பு, தண்டினுடைய அமைப்பு, இதெல்லாம் பற்றி என்ன செய்தோம், படித்தோம். இதில் அந்த தண்டில் உள்ள ஒரு பாட்டு தான் வந்து என்னது, லீஃப், இலை. அதை பற்றி இன்றைக்கி நம்ம இது பண்ண போகிறோம். இலை எங்கேருந்து உருவாகும் அப்படிங்கிறத பார்த்தோம். தண்டின் எந்த இடத்துல இருந்து இலை உருவாகிறதோ அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம், கணு அப்படின்னு பார்த்தோம். அதாவது where leaf arises in the stem is called as nodes அப்படின்னு என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த இலைனா என்ன அப்படின்னா, தண்டினுடைய எதன் மேலே, கணுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமையான நிறத்தில் தோன்றக்கூடிய புற அமைப்புக்கு பேர் தான் என்னென்னு பேர், இலை என்று என்னது பெயராகும். தமிழ் மீடியம் புஸ்தகத்தில் 58ஆம் பக்கத்தில் இருக்க அந்த இலைகளை பற்றி ஒரு படம் அழகாக கொடுத்துருக்கு. அந்த படத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அந்த தண்டு மற்றும் அந்த இலையை இணைக்கக்கூடிய காம்பு பகுதிக்கு பேர் தான், தண்டையும் இலையையும் இணைக்கக்கூடிய அந்த காம்பு பகுதிக்கு பேர் தான் என்ன பேர், இலைக்காம்பு என்று அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுகிறது, இலைக்காம்புன்னு அழைக்கப்படுகிறது. பசுமையான அந்த தட்டையான பகுதி, அந்த இலையில் உள்ள அந்த பசுமையான தட்டையான பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா இலைத்தாள் அல்லது இலைப்பரப்பு என்று என்னது பெயராகும். இலையினுடைய மையத்தில் உள்ள இப்போ இலையை பார்த்தீங்கன்னா அது நடுவில் ஒரு கோடு மாதிரி ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது மைய நரம்புன்னு அழைக்கப்படுகிறது. அந்த மையத்தில் உள்ள அந்த நரம்புக்கு பேர் என்ன நரம்புன்னு பேர்னா மைய நரம்பு. இப்போ நம்ம என்ன வார்த்தைலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இலைக்காம்பு, இலைக்காம்புங்கிற வார்த்தையை படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தாப்புல இலைத்தாள் அல்லது இலைப்பரப்பு, அடுத்தாப்புல இலையத்தின் மையத்தில் உள்ள நரம்புக்கு பேர் என்ன நரம்புன்னு பேர், மைய நரம்பு. இந்த மைய நரம்புல இருந்து நிறைய சிறிய நரம்புகள், இலையின் மையத்தில் உள்ள நரம்பு, மைய நரம்புல இருந்து நிறைய கிளைகளாக நீங்கள் அந்த இலையில் பார்த்துருப்பீங்க. கிளை நரம்புகளாக என்ன செய்கிறது, தோன்றுகின்றன. பிறகு தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையினுடைய பகுதிக்கு பேர் என்ன பேர்னா இலையடி பகுதி எனப்படும். சரியா? ஒரு சில இலைகளின் அடிப்பகுதியில் 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் உள்ளன. அந்த வளரிகளுக்கு பேர் என்ன பேர்னா இலையடி செதில்கள். இலையடி பகுதி, இலையடி செதில்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அதை பார்த்தோன்னா இலை வந்து என்ன கலரில் இருக்கிற, உலகத்திலேயே தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரே உயிரினம் என்னது தான், தாவரங்கள் மட்டும்தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதில் வந்து என்ன காணப்படுகிறதுனா பச்சை நிறமிகள் காணப்படுகிறது. அதை குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அவற்றில் உள்ள பச்சை நிறமிகளான பச்சையமாகும். இலையின் அடிப்பகுதியில் வந்து என்ன காணப்படுகிறதுனா நுண்ணிய துளைகள் காணப்படுகிறது. அந்த துளைகளுக்கு பேர் என்ன துளைகள்னு பேர்னா இலைத்துளைகள். அந்த இலைத்துளைகள் வழியாக தான் என்ன நடைபெறும், நீராய் போக்கு நடைபெறும். அதை பற்றி நீங்கள் பின்னால் மேல் வகுப்பில் நீங்கள் என்ன செய்வீங்க, படிப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இலையினுடைய பணிகள், அதில் நம்ம என்ன காணப்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சையும் காணப்படுதுன்னு பார்த்தோம். அந்த பச்சைத்தின் மூலமாக தான் பச்சையும் சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு இவைகளுடைய உதவியோடு கூட என்ன செய்கிறது, ஒளிச்சேர்க்கையின் மூலமாக அதுக்கு தேவையான உணவை தானே என்ன செய்து கொள்கிறது, தயாரிக்கிறது. அந்த இலைகள் உணவு தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்கு உதவுகிறது. அது மாத்திரமல்ல, சுவாசித்தலுக்கும் என்ன செய்கிறது, உதவுகிறது. நான் சொன்னவங்கிட்ட அதில் சொல்லும் போதே இலைத்துளை வழியாக என்ன நடைபெறுகிறது, நீராவி போக்கு. தாவரங்களுக்கு போக மீதியான நீர் இருந்துன்னா அந்த நீர்கள் வந்து அந்த இலைத்துளைகள் வழியாக நீராவி போக்கு அடைந்து என்ன செய்கிறது, வெளியே போகிறது.
இது அந்த இலையில் உள்ள தண்டினுடைய உள்ள இலை பற்றிய இதாகும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு தாவரம் இருக்குது, அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த தாவரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா விக்டோரியா அமேசோனிகா. விக்டோரியா அமேசோனிகா. சரியா? இந்த தாவரத்தினுடைய இலைகள் வந்து எவ்வளவுனா அதனுடைய விட்டம் வந்து அந்த இலைகளுடைய விட்டமே எத்தனை இருக்குன்னா 3 மீட்டர் இருக்குமா. எத்தனை மீட்டர் இருக்குமா? 3 மீட்டர் இருக்குமா. இந்த இலையினுடைய மேற்பரப்பு கிட்டத்தட்ட எத்தனை கிலோகிராம் எடையை தாங்கக்கூடியதான்? 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கக்கூடிய சக்தி இந்த விக்டோரியா அமேசானிகாவுடைய இலைக்கு உண்டு. ஏன் அப்படின்னா அதனுடைய இலைகளே மொத்தம் எத்தனை 3 மீட்டர் விட்டம் கொண்டது. அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அது வந்து 45 கிலோகிராம் எடை வரைக்கும் என்ன செய்யக்கூடியது, தாங்கக்கூடியதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, தாவரங்களை வந்து நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா பூவின் அடிப்படையில். எதன் அடிப்படையில்? பூவின் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கலாம். அது ஒன்று வந்து பூக்கும் தாவரம், இன்னொன்று வந்து என்ன தாவரங்கள், பூவா தாவரங்கள் அப்படிங்கிறது. பூக்கிறது அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. விதைகள் அமைந்திருக்கிறத பொறுத்து அவைகள் வந்து மூடிய விதைகள், திறந்த விதைகள் என்று 2 வகைப்படுகிறது. ஆஞ்சியோஸ்பேம், ஜிம்னோஸ்பேம் அப்படின்னு சொல்லி 2 வகையாக என்ன செய்யப்படுகிறது, வகைப்படுத்துகிறது. அப்போ இந்த பாடம் இதாச்சு. அதில் அது இன் இங்கிலீஷ் the leaf is a green flat expanded structure borne on the stem at the node. So leaf has stalk called into the petiole. The flat portion of the leaf is called leaf lamina or leaf blade. On the lamina there is a main vein called the leaf. பார்த்தீங்கன்னா லீஃபினுடைய நடுப்பகுதியில் ஒரு மெயின் வெயின் இருக்கும். அந்த மெயின் வெயின் இஸ் கால்ட் வந்து மிட்ரிப். அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச்ட் அவுட் ஃப்ரம் மிட்ரிப். மற்ற நரம்புகள் எல்லாம் அந்த மிட்ரிப்லேருந்து என்ன செய்கிறது, பிரான்ச்சஸாக, கிளைகளாக என்ன செய்கிறது, இதாகிறது, கிளை நரம்புகளாக இதாகிறது. The portion of the leaf connected in the nodal region of the stem is known as the leaf base. அது இதாகுதோ அதுக்கு பேர் என்ன பேர், லீஃப் பேஸ்ன்னு பேர். அப்புறம் leaves of some plants possess a pair of lateral outgrowth on the base on either side of axillary bud. அதுக்கு பேருக்கு என்ன பேர்னா these are called stipules. அப்புறம் இந்த green color வந்து ஏன் லீஃப் வந்து ஏன் green கலராக இருக்குன்னா டியூ டு த presence of green colored pigment. ஒரு green color pigment இருக்குது. அந்த pigment பேர் என்ன பேர் அப்படின்னா, அதை பார்த்தா தமிழில் பச்சை அப்படின்னு சொல்கிறோம், அதை chlorophyll. Very important. This chlorophyll is used to the leaves வந்து என்னது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது, யூஸ் ஆகுது. அந்த லோயர் சைடு ஆஃப் த லீஃபில் வந்து the tiny pores காணப்படுகிறது. டைனி ஹோல்ஸ், சில டைனி போர்ஸ் காணப்படுது. அந்த டைனி போர்ஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் என்ன செய்ய அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிற பின்னால் கொடுத்துருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த க்ரீன் லீவ்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த குளோரோஃபில், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் இதனுடைய உதவியின் மூலமாக இந்த க்ரீன் லீவ்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக எதை தனக்கு ஃபுட்டை என்ன செய்கிறது, ப்ரிப்பேர் பண்ணி கொள்கிறது. சரியா? தி ஹெல்ப் இன் அது மாத்திரம் த லீஃப் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் என்னது, ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன் என்ன செய்யுது, சுவாசித்தலையும் என்ன செய்கிற உதவி செய்கிறது. அப்புறம் தே கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷன், அப்புறம் அதை நீராய் போக்கிலும் என்ன செய்கிறது, ஈடுபடுகிறது. அப்புறம் டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்கு, அதை நான் யாருக்கே தமிழில் சொல்லி கவனிச்சு இருந்திருப்பீங்க. இந்த விக்டோரியா அமேசோனிகா அப்படிங்கிற அந்த லீவ்ஸ் வந்து அது வந்து க்ரோஸ் அப் டு 3 மீட்டர்ஸ் அக்ராஸ். அதனுடைய டயமீட்டர் வந்து 3 மீட்டர்ஸ் அக்ராஸ் இருக்கும். அது வந்து எவ்வளவு கிலோகிராம் வெயிட்டை வந்து இது பண்ணக்கூடியது, சப்போர்ட் ஈவன் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 45 கிலோகிராம்
ஆர் அப்பேரண்ட்லி யங் பர்சன், இல்லைன்னா அதே மாதிரி ஒரு இளம் மனிதன் என்ன செய்யக்கூடியது, தாங்கக்கூடியதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பிளான்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஃப்ளார், அதனால் அந்த பேஸில் வந்து 2 மெயின் குரூப்ஸாக இது பண்ணப்படுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், அதாவது பூக்கும் தாவரம். இன்னொன்று வந்து நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், பூவா தாவரம் என்று 2 வகையாக என்ன செய்யப்படுகிறது, வகைப்படுத்தப்படுகிறது. அப்புறம் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சீடில் அதன் அடிப்படையில் 2 இது பண்ணப்படுகிறது. என்னெல்லாம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பேம். இதில் என்ன அப்படி இருக்குன்னா சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ் வித் எ ஃப்ரூட். சீட்ஸ் வந்து இதனால் என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும், ஃப்ரூட்டால் என்ன செய்யப்பட்டிருக்கும், என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து ஜிம்னோஸ்பேம். இது வந்து சீட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ் வித் இன் ஏ ஃப்ரூட். இது வந்து சீட் பேசிஸில் பிளான்ட் வந்து என்ன செய்யப்படுகிறது, கிளாஸிஃபை பண்ணப்படுகிறது. ஸோ அப்படின்னா இந்த லெசனில் இப்படி தான் நமக்கு மற்ற இது பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போவோம். கொஞ்சம் இது அடுத்த நெக்ஸ்ட் லெசன் 5th லெசன், வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். தமிழ் மீடியத்தில் விலங்குலகம். என்ன உலகம்? விலங்குலகம். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 69, தமிழ் மீடியம் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 68. சரியா? ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் இருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா களப்பயணம், ஃபீல்ட் ட்ரிப் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆனைக்காடுங்கிற ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே பையங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த இடங்களில் நிறைய சின்ன சின்ன குளங்கள் இருக்கிறது, சின்ன அழகான நீரோடைகள் ஓடுகிறது. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு மாணவன் வந்து 2 பறவைகள் வந்து கூடு கட்டுறதை என்ன செஞ்சால் பார்க்கும்போது அவனுக்குள்ள 2 கேள்வி எழுப்பினது. பறவைகள் எங்கே கூடு கட்டுகின்றன, எதுக்கு கூடு கட்டுகின்றன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சில மாணவங்க எதை பார்த்தாங்க அப்படின்னா பூக்களை சுற்றி பல வகையான என்ன பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்கிறத என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. சரியா? அப்புறம் அவங்கள கிடைக்கிற காற்று வந்து ரொம்ப நல்ல காடுகளாக இருந்ததுனால நல்ல காற்று தூய்மையானதாகவும் இளைப்பாறுவதற்கு ஏற்ற அமைதியாக உள்ளதாகவும் என்ன செய்கிறது, காணப்பட்டது. சரியா? அவங்க வந்து சற்று தொலைவில் இருந்து ஒரு குளத்தை பார்த்தாங்க. அந்த குளத்தில் வந்து இலைகள், தாமரை இலைகள், அடர்ந்த தாமரை இலைகள் வந்து நீரில் மிதப்பதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. சில குளங்களில் பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபுல்லாக என்ன மிதந்து கிடக்கும், தாமரைகள் என்ன செஞ்சு மிதந்து, அது மாதிரி பார்த்தாங்க. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பச்சை நிற தவளை ஒரு இலையிலிருந்து மற்றொரு இலைக்கு என்ன செய்கிறது, சத்தமிட்டு கொண்டே தாவியதை என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன பாப்பா வந்து எதை பார்த்தா அப்படின்னா ஒரு முயல் வந்து என்ன செய்கிறது, குட்டையான வாளுடன் வெள்ளை நேரத்தில் முயல் வந்து ஓடுவதை பார்த்தா. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த 5-1 கிடையாது. அடுத்த பேர் நேராக எது அப்படின்னா 5-2 தான். 5-1 கிடையாது, 5-1. இந்த நேஷனல் ஸ்கூலில் ஒரு நேஷனல் ஸ்கூலில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபீல்ட் ட்ரிப்புக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, நியர்பை வில்லேஜ் கால் ஆனைக்காடு. The students were so happy to see a village born with ponds, streams, green fields and coconut trees. சரியா? one of them saw 2 birds building a nest. Some questions arise in him. The questions are, where do the birds build nest and why? After some of the students, number of butterflies fluttering near the flowers. Sorry, the air was so fresh, so calm, so quiet and so relaxing. They came across a pond in a distance. It had some water. Floating on the water were dark green lotus leaves. Sorry, a green frog was sleeping from one lotus, jump from one lotus leaf to another, making a croaking sound. A girl spotted a rabbit with a short tail. இதெல்லாம் இது பண்ணோம். இதில் எல்லாம் அந்த குழந்தை பார்த்ததெல்லாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த உயிரிகள் வந்து 2 வகையாக இந்த நம்ம பார்த்த உயிரினங்கள் எல்லாம், அது போக நம்ம கண்ணுக்கு தெரியாத சிறிய உயிரினங்களும் அங்கே காணப்பட்டிருக்கும். அந்த இதை வச்சு பார்க்கும்போது
ரெண்டு வகையாக என்ன செய்யப்படுகிறது, வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள். ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள். சரி, உயிரினங்களினுடைய அடிப்படை அழகு, உயிரினங்களுடைய அடிப்படை அழகு வந்து என்னது தான், செல்லு தான். உயிரினங்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது, செல்கள் தான். செல்கள்லாம் இணைந்து தான் திசுக்களை உருவாக்குகிறது. திசுக்கள்லாம் சேர்ந்து தான் என்னதை உருவாக்குகிறது, உறுப்புகளை உருவாக்குகிறது. உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் உறுப்பு மண்டலங்களை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. உயிரினங்கள் அனைத்தும் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய செயல்படும் அலகுகளால் என்ன செய்தது, ஆனது. நம்ம உடலில் நடைபெறக்கூடிய எல்லா பணிகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் எது மூலமாக தான் செயல்படுத்தப்படுகிறது, இந்த நுண்ணிய செல்கள் மூலமாக தான் என்ன செய்யப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது. அதில் சில உயிரினங்கள் வந்து ஒரு செல்லால் மட்டும் என்ன செய்யவே ஆனவை. அப்படிப்பட்டவைகளுக்கு என்னென்னு அழைக்கப்படுகிறதுனா ஒரு செல் உயிரிகள்னு அழைக்கப்படுகிறது. நிறைய அநேக உயிரினங்கள் வந்து எதனால் ஆனது, பல செல்களால் ஆனது. அது என்ன உயிரினங்கள்னு அழைக்கப்படுகிறது, பல செல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா அமீபா, பாரமீசியம், யூக்ளினா, இவைகளெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒரு செல் உயிரினங்களுக்கு என்னதாகும், எடுத்துக்காட்டுகளாகும். சரியா, ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். அப்புறம் மீன், தவளை, பல்லி, பறவை, மனிதன், நம்ம எல்லாருமே என்ன செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள். சரியா, அதில் எடுத்துக்காட்டு நம்ம எல்லாமே மற்ற எல்லாமே என்னதெல்லாம் பல செல் உயிரினங்கள். அதாவது மீன், தவளை, பல்லி, மனிதன், இதெல்லாம் என்ன செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள் ஆகும். சரியா, living things are made of small units called the cells. Cell is the basic of organism, the living organism. Living things are made of small units called cells. All the functions and process in the body of living things are brought about with the help of the microscopic cells. We can only see the cells through only microscope, so they are called microscopic cells. Some organisms are made of single cell. These are called unicellular organisms. தமிழ்ல ஒரு செல் உயிரினம், இதில் unicellular organism. Whereas the organism that are made of many cells are called multicellular. Unicellular இதுக்கு வந்து unicellular. இது வந்து மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. சரியா, இதில் அமீபா, பரமீசியம், யூக்ளினா இதெல்லாம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஃபிஷ், ஃப்ராக், லிசார்ட், பேட் அண்ட் மேன் யார் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் ஆகும். சரியா, அடுத்தது அந்த ஒரு செல் உயிரினங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஒரு செல் உயிரினங்களை பற்றி சொல்லுறது என்ன அப்படின்னா, ஒரு செல் உயிரினங்கள்னாலே அது நம்ம மிக சிறியது தான். அதை நம்ம எதால் பார்க்க முடியாது அப்படின்னா வெறும் கண்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒன்லி எது மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும், நுண்ணோக்கியால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதிகமாக இவைகள் ஒரு செல் உயிரினங்கள் அதிகமாக எதில் தான் வாழ்கிறது, நீரில் வாழக்கூடியது. எளிய மற்றும் அனைத்து விலங்குகளிலும் முதன்மையானது என்னது தான், ஒரு செல் உயிரினங்கள் தான் ஆகும். சரியா, தங்கள் உடலில் உள்ள செல் நுண்ணுறுப்புகள் எனப்படும் சிறப்பு அமைப்புகள் மூலம், அந்த செல் நுண்ணுறுப்புகள் மூலமாக தான் அனைத்து செயல்களையும், ஒரு செல் தான் இருந்தாலும் அந்த ஒரு செல் மூலமாக தான் அது உடலில் நடைபெறக்கூடிய செயல்கள் எல்லாம் என்ன செய்கிறது. சரியா, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஆர் வந்து என்னது ஸ்மால், யூஸ்வலி வந்து என்னது மைக்ராஸ்கோபிக், அதாவது ஒன்லி வி கேன் see through only microscope. அப்புறம் தே cannot be seen with naked eye, நம்முடைய naked eye மூலமாக என்ன செய்ய முடியாது, we can't see. They are aquaticனா வாட்டர் லிவிங்,
சரியா, நீரில் வாழக்கூடியது. சிம்பிளஸ்ட், அது மாதிரி மோஸ்ட் பிரிமிட்டிவ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ், எல்லா விலங்குகளுக்கும் எப்படிப்பட்டது, முதன்மையானது. தே பெர்ஃபார்ம் ஆல் த physiological activities by the special structures present inside the body called அந்த organelles. ஆர்கனல்ஸ்ங்கிறது மூலமாக தான் என்ன செய்கிறது, அதனுடைய physiological activities எல்லாமே என்ன செய்ய, ரெஸ்பிரேஷன், அப்புறம் அந்த மாதிரி டைஜஷன், லொக்கமேஷன், ரெஸ்பிரேஷன், அப்புறம் இதெல்லாம் செக்ஷன், இது எல்லாமே எதன் மூலமாக நடைபெறுகிறது, அந்த யூனிக் செல் சிங்கிள் செல் மூலமாக தான் என்ன செய்ய, செல் மூலமாக தான் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது இந்த ஒரு செல் உயிரினங்கள். இதில் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அமீபா, ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டி என்ன பார்த்தோம், அமீபாங்கிறதா பார்த்தோம். இது எத்தனை செல் உயிரி, ஒரு செல் உயிரி. சரியா, இது உணவு, அப்புறம் சாப்பிட்ட உணவு செரித்தல் ஆகிறது, இடப்பெயர்ச்சி, அப்புறம் சுவாசித்தல், இனப்பெருக்கம் ஆகிய எல்லா செயல்பாடுகளுமே அந்த ஒரே செல்லுக்குள்ளே தான் என்ன செய்கிறது, நடைபெறுகின்றன. சரியா, இது எப்படி உணவை இது பண்ணுது அப்படின்னா, நீரில் உள்ள உணவு துகள்களை என்ன செய்கிறது, விழுங்குகிறது. இந்த இந்த உணவு வந்து எது மூலமாக செரிமானம் அடைகிறது அப்படின்னா, உணவு குமிழ் மூலமாக. எது மூலமாக, அமீபாவில் எது மூலமாக இது அடைகிறது, உணவு குமிழ் மூலமாக என்ன செய்கிறது, உணவு அந்த நீர்லேருந்து நீர் துகள்கள், அந்த உணவு துகள்களை என்ன செய்கிறது, விழுங்குகிறது. விழுங்கி வந்து எது மூலமாக, அதில் உணவு குமிழ், அந்த படத்தில் உங்களுக்கு 71ஆம் பக்கத்தில் போட்டிருக்கு, பார்த்துக்காங்க. 71ஆவது பக்கத்தில் அந்த உணவு குமிழ் மூலமாக என்ன செய்கிறது, செரிமானம் அடைகிறது. அடுத்தாப்புல இன்னொரு குமிழ் இருக்கு. அது என்ன குமிழ் அப்படின்னா, சுருங்கு நுண்குமிழ். இந்த சுருங்கு இதன் மூலமா செரித்தல், இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, கழிவு நீக்கம். அதில் உடலில் உள்ள அதனுடைய அதில் காணப்படக்கூடிய கழிவுகள் வந்து எது மூலமாக நீக்கப்படுகிறது, சுருங்கு நுண்குமிழ் மூலமாக என்ன செய்யப்படுகிறது, நீக்கப்படுகிறது. அடுத்தாப்புல அது என்ன முறையில் சுவாசிக்க அப்படின்னா, சுவாசிக்கிறது வந்து எளிய பரவல் முறை மூலமாக, எளிய பரவல் முறை மூலமாக என்ன செய்கிறது, சுவாசித்தல் நடைபெறுகிறது. அதுக்கு அடுத்தாப்புல இதில் விரல் போன்ற நீட்சிகள் காணப்படுகிறது. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, போலிக்கால்கள். இந்த போலிக்கால்கள் மூலமாக தான் அதை என்ன செய்கிறது, இடப்பெயர்ச்சி செய்கிற. விரல் போன்ற நீட்சிகளான போலிக்கால்களை பெற்றோன்னே இந்த அந்த நீட்சிகள் மூலமாக தான் அது இடப்பெயர்ச்சி என்ன செய்கிறது. இதான் அமீபாவில் உள்ள அமீபாவினுடைய அமைப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, we know amoeba is an unicellular organism. It does all the activities like digestion, locomotion, respiration, reproduction within the same cell. சரியா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு swallows food from the water. சரியா, வாட்டர்ல இருந்து swallows மூலமாக இருந்து food from the water and the food is digested in the food vacuole. இன்னும் அதான் இந்த உணவு குமிழ்ல போட்டாலும் அந்த ஃபுட் வேக்யூல் மூலமாக என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. எக்ஸ்கிரீஷன் வந்து எது மூலமாக நடைபெறுகிறது அப்படின்னா, கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ். எது மூலமாக, கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ் மூலமாக என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அப்போ ரெஸ்பிரேஷன் வந்து என்ன மெத்தடில் நடைபெறுகிறது அப்படின்னா, சிம்பிள் டிஃபியூஷன் த்ரூ த பாடி சர்ஃபேஸ். அப்புறம் அதில் வந்து தே ஹேவ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். அதுக்கு அது நம்ம தமிழில் பார்த்தோம் போலிக்கால்கள்னு பார்த்தோம். இன் இங்கிலீஷ் வந்து சூடோபோடியா. என்னது, ஃபால்ஸ் ஃபுட் போலிக்கால்கள், சூடோபோடியா. விச் ஹெல்ப் இன் மூமெண்ட் ஆர் என்னது, லோகோமோஷன். சரியா, இது வந்து எதை பற்றியது, அமீபா பற்றியது. அடுத்தது நெக்ஸ்ட் யூனிசெல்லுலார் ஆர்கனிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, பாரமீசியம். அது ரொம்ப கொடுக்கல. அதில் பாரமீசியம் வந்து என்னது, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் விச் லிவ் இன் என்னது, இது வாட்டர் லிவ் பண்ணக்கூடியதான். இது வந்து எது மூலமாக மூவ் பண்ணுது அப்படின்னா, சிலியா மூலமாக என்ன செய்கிறது. பாரமீசியம் வந்து சிலியா அப்படிங்கிற
உறுப்பு மூலமாக என்ன செய்கிறது, மூவ் பண்ணுது. சிலியா அப்படிங்கிற இது மூலமாக என்ன செய்கிறது, மூவ் பண்ணுகிறது. அதாவது கொடுத்துருக்கு பாரமீசியம் வந்து நீரில் வாழக்கூடிய ஒரு செல் உயிரி. இதில் எது மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்படின்னா சிலியா தமிழில் வந்து குறு இலைகள். குறு இலைகள் மூலமாக என்ன செய்கிறது, இடப்பெயர்ச்சி செய்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூக்ளினா. யூக்ளினாங்கிறது என்னது அப்படின்னா இது எது மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்படின்னா கசை இலையின் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. யூக்ளினா எது மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது, கசை இலைகள். அதுக்கு இன் இங்கிலீஷ் அதை வந்து ஃப்ளாஜெல்லம். சரியா? யூக்ளினா இஸ் அன் யூனிசெல்லுலர் அனிமல் விச் மூவ்ஸ் வித் ஃப்ளாஜெல்லம். ஃப்ளாஜெல்லம் அப்படிங்கிறது ஃப்ளாஜெல்லம். அதுக்கு பேர் என்ன, எதன் மூலமாக இடப்பெயர்ச்சி, கசை இலை. அது குறு இலை. இது வந்து என்னது, கசை இலைகள் மூலமாக என்ன செய்கிறது, இடப்பெயர்ச்சி என்ன செய்கிறது, செய்கிறது. இதுதான் என்னது, இதை பற்றியது அப்படின்னா யூனிசெல்லுலார் இதை என்ன அழைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக வந்து நம்ம இப்போ ஒரு செல் உயிரிகளை பார்த்தோம். ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, யூக்ளினா, பரமசியம் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னா பல செல் உயிரிகள். அதுக்கு எடுத்துக்காட்டு ஏற்கனவே பார்த்தோம், மனிதன், மீன்கள், அதெல்லாம் லிசார்டு, இதெல்லாம் என்னது பல செல் உயிரிகள் அப்படிங்கிறத பார்த்துறோம். நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் உட்பட பெரும்பாலான உயிரினங்கள் வந்து என்ன உயிரிகள் தான், பல செல் உயிரிகள் தான். சரியா? இந்த உயிரினங்களின் பல்வேறு பணிகள், அவற்றின் உடலில் காணப்படும் பல்வேறு செல்களின் தொகுப்பு அல்லது உறுப்புகள் மூலமாக என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. இந்த பல செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு ஜெல்லி மீன், மண்புழு, நத்தை, மீன், தவளை, பாம்பு, புறா, புலி, குரங்கு மற்றும் மனிதன். இதெல்லாம் என்னது, பல செல் உயிரிகள். இதில் பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வி see around us including animals are multi cellular. In such organism different functions are carried out by different groups of cells. சரி, இப்போ யூனிசெல்லுலர்ல வந்து யூனிசெல் மட்டுமா, இதில் வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் வந்து அது என்ன சொல்கிறது, ஆர்கன்ஸ் இன் தட் பாடி. ஸோ அந்த மல்டிசெல்லுலர் ஆர்கனிசத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஜெல்லி ஃபிஷ், எர்த் ஃபார்ம், ஸ்னைல்ஸ், ஃபிஷ், ஃப்ராக், ஸ்னேக்ஸ், பீஜியான், டைகர், மங்கி அண்ட் மேன். சரி, இன்றைக்கு இது வரைக்கும் போதும். இந்த மீதி உள்ள இந்த பகுதிகளை இதில் கொஞ்சம் நமக்கு இதில் ஃபுல் போர்ஷனும் கிடையாது. விலங்குகளின் தகவமைப்பில் மீனும் தவளை மட்டும்தான் படிக்கணும். அப்புறம் அந்த ஒரு செல் உயிரினங்களுக்கும் பல செல் உயிரினங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகளையும் படிக்கணும். அதை நம்ம தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம் பார்ப்போம். இதில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்து எழுதி அதை நீங்கள் எந்தெந்த அறிவியல் உங்களுக்கு ஆசிரியரோ அவங்க உங்களுக்கு என்ன செய்யுங்க, அனுப்பி வைத்திருங்க. நேம் த லோகோமோட்டரி ஆர்கன் ஆஃப் அமீபா. அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது? பேஜ் நம்பர் 78 இருக்குது கொஸ்டின், அதை பார்த்துக்காங்க. அடுத்த பேஜ் நம்பர் 66 இருக்குது. அதை அது போன பாடத்தில் அந்த இலைகளை பற்றி இன்றைக்கி படித்தோம் இல்லையா, அதனால் அதுலேருந்து ஒரு கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் அந்த இதுக்கு முன்னால் படித்த தாவர உலகத்தில் உள்ளது. ரிலேட் த பிளான்ட்ஸ், லீவ்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். இலைக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது இதை நீங்கள் படித்து எழுதி என்ன செய்யுங்க, அனுப்பி வைக்க முடியும்.